guys, myself லோகேஷ். நான் வந்து சித்தா மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் திருநெல்வேலியில் வந்து இன்டர்னாக இருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம கூட நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ நாங்கள் இன்டர்ன் ஜாயின் பண்ணி 3 months கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 3 months அவங்க எப்படி அவங்களுக்கு போச்சு ஓபிஐபி அதை பற்றி நம்ம கேட்கலாம் வாங்க. நம்ம கூட டாக்டர் மோனிகா இருக்காங்க. மோனிகாட்ட கேட்போம், இந்த எஸ்பிஎம் ஓபிஐபி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஹாய் கைஸ், மைசெல்ஃப் மோனிகா ஸ்ரீ, சித்தா இன்டர்ன். நாங்கள் ஃபஸ்ட்டே 12 monthsல 3 months எஸ்பிஎம்ல போஸ்டிங் ஆகிருந்தோம். ஃபஸ்ட்டு 1.5 months நாங்கள் ஐபி போஸ்டிங் இருந்தோம். அதுக்கப்புறம் ஓபிக்கு வந்தோம். ஐபியில் நாங்கள் இப்போ எஸ்பிஎம் அப்படிங்கும்போது எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் தான் நாங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணோம். அந்த ஸ்டாஃபோட கைடன்ஸ் படி நாங்கள் தொக்கணம், பற்று, ஒட்டடம், கட்டு, இந்த மாதிரி லிகமெண்ட் டியர்ஸ்க்குலாம் நாங்கள் ஸ்பெஷலைஸ்டாக பண்ணோம். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது வரைக்கும் தியரியில் படித்தது இப்போ நானே பேஷண்ட்டை தொட்டு பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அட் த சேம் டைம் நம்மளுக்கும் நிறையா சிம்டம்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்மளுக்கு நாமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1.5 months நல்லபடியாக முடிச்சுட்டு நாங்கள் ஓபி வந்தோம். ஓபி வரும்போதுமே நிறைய நாங்கள் எக்ஸ்டர்னல் தெரப்பிஸ் இப்போ வந்துட்டு காலையில் வருவாங்க. நாங்கள் ஒரு 1 hourலேயே அந்த பேஷண்ட்டுக்கு அப்போ என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் இமீடியட்டாக பண்ணி அனுப்புகிறோம். ஸோ அந்த மாதிரி நான் நிறையா நிறையா கற்றுக்கிட்டேன். பேஷண்ட்டோட வெல்னஸ் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னும் கற்றுக்கிட்டேன். இப்போ நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் 3 months ஜிஎம்ஓபிக்கு போஸ்டிங் ஆக போகிறோம். ஸோ அது நல்லபடியாக போகும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் லோகேஷ்க்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம கூட டாக்டர் கிருத்திகா இருக்காங்க. இவங்க டே ஸ்காலர். இவங்கள்ட்ட கேட்போம், அவங்க ஒரு டே ஸ்காலராக அவங்க இன்டர்ன்ஷிப் எப்படி போகுதுன்னு. ஹாய் கைஸ், நான் கிருத்திகா, சித்தா இன்டர்ன். ஆக்சுவலாக டே ஸ்காலராக ரொம்ப கஷ்டமாக தான் போகுது. 15 minutes ஆகும் வரதுக்கு. நான் கரெக்டாக வர டைமில் தான் கேட்டு போடுவாங்க. அப்போது ஸ்டாஃப் கரெக்டாக வந்துடுவாங்க. 2 minutesல மாட்டியிருக்கேன். நிறைய ட்ரிப்பு ஆப்சென்ட் வாங்கி கையில் காலில் விழுந்து சைன் போட்டு அந்த மாதிரி ரொம்ப ஹெக்டிக்காக தான் போகுது. பட் நிறைய கற்றுக்கலாம். ஐபியில் வந்து ஓகே ஓரளவுக்கு நார்மலாக போச்சு. பட் ஓபியில் வந்து நிறைய கேசஸ் பார்த்தோம், நிறைய கெட்டு போட்டோம். ஆக்சுவலாக இப்போ தான் டாக்டர் மாதிரியே ஃபீல் ஆகுது. தேங்க்யூ லோகேஷ். தேங்க்யூ கிருத்தி. நெக்ஸ்ட் நம்ம கூட டாக்டர் மைத்ரே இருக்காங்க. அவங்க வந்து இன்டர்ன்ஸோட மென்டல் ஹெல்த் பத்தி பேசுறாங்க. ஹாய் லோகேஷ். ஹாய் கைஸ். ஆக்சுவலி எஸ்பிஎம், ஓபி அண்ட் ஐபி வந்துட்டு டக்குன்னு எப்படி போச்சுன்னே தெரியல, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஓபியில் நிறைய சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தோம். எங்களோட சிலபஸ்லேயுமே நிறைய சைக்காட்ரிக் டிசீஸ் பற்றிலாம் சொல்லும்போது அதை டைரெக்டாக பார்க்கும்போது எங்களுக்குமே வந்துட்டு மென்டல் ஹெல்த் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு தெரியுது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் ஹெக்டிக்காகவும் வந்துட்டு நைட் டியூட்டி, மார்னிங் டியூட்டி, ஈவினிங் டியூட்டின்லாம் போகும்போது நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்கன்றதை பார்க்குறேன். பட் அட் த சேம் டைம் நம்ம சித்தா வேலை எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுன்ற மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு வீக்லி 2 வந்துட்டு ஹெட் பாத் எடுக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளோட செல்ஃப் கேர் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னாலும் நம்ம செல்ஃப் கேரை வந்துட்டு விடவே கூடாது. இருக்கிறது ஒரு லைஃப் ஹாப்பியாக இருக்கணும். தேங்க்யூ. இப்போ நம்ம கூட டாக்டர் மிதுன் இருக்காங்க. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. ஓபிஎஸ் பெட்டர் ஃபார் மீ. ஏன் அப்படி சொல்றேன்னா, ஐபியில் நம்மளோட எக்ஸ்டர்னல் தெரபிஸ் மட்டும்தான் பண்ணுவோம். மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து அவ்வளோக்கா இருக்காது மேக்ஸிமம். பட் வந்து ஓபியில் அப்படி இல்லை, மெடிசன் ப்ரிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். ஆஸ் வெல் ஆஸ் பேஷண்ட்ஸ் ஏதாவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரப்பியும் பண்ணுவோம். ஸோ ஐபியில் பண்ணக்கூடிய தெரப்பிஸும் நாங்கள் பண்ணுறோம். ஆஸ் வெல் ஆஸ் மெடிசன்ஸும் வந்து நிறைய ஓபி பேஷண்ட்ஸ் பார்க்கறதுனால 2 டியூவல் ஒர்க்கு இருக்கிறது ஓபி. ஸோ அது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. நிறையா வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கு. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டாச்சு அவங்களுக்கு இந்த 3 months இன்டர்ன்ஷிப் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் யூ கைஸ் நீங்கள் எல்லாரும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.